மகிமைப்படுத்துவோம். இந்த நாளிலும் நம்மில் ஒருவராகிய திரு அறிவர் ஜெசியா ஹாரிஸ் அவர்கள் நம்மோடு கூட இணைந்து ஆண்டவரை ஆராதிப்பது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலே அவர்கள் வருகை தருகிறார் என்பதை கேள்விப்பட்ட போது நீங்கள் நிச்சயம் இந்த நாளிலே அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டுக்கொண்ட போது மிக மனமகிழ்ச்சியோடு கூட அந்த அழைப்பை ஏற்றுக் கொண்டார்கள். அவருடைய தந்தையாருடைய வாழ்வு, அவருடைய தந்தையார் மிஷனரி தரிசனத்தோடு செய்த ஊழியர்கள் குடும்பத்திலே ஆண்டவர் அருமையான பிள்ளைகளை ஊழியக்காரர்களாக மாற்றியிருக்கிறார். என்னுடைய தந்தையார் பேரின்பபுரம் திருச்சபையிலே போதகராக இருந்த போது அருமையான தகப்பனார் ஞானசிகாமணி அவர்கள் ஒரு ப்ரொஜெக்டர் இவைகளை எடுத்துக்கொண்டு அந்த ஆலயத்திற்கு வந்த நாட்கள், ஒரு நாள் முழுவதும் அந்த திருச்சபையை அவர்கள் செய்த ஊழியர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறேன். என் ஆகாரத்தை தண்ணீர்களின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் என்றாருடைய வார்த்தை சொல்கிறது. அன்பு தகப்பனாருடைய ஊழியத்தின் ஆசீர்வாதம் பிள்ளைகளுடைய வாழ்வை உயர்த்தி இருக்கிறது. ஆண்டவருக்காக பயன்படுத்தப்படுகிறார்கள். FMBயிலே தலைமையான பொறுப்புகளை ஆண்டவர் தந்து அவருடைய பணிவிடைகளிலே அவர்களை பயன்படுத்தி வருகிறார். திருச்சபையின் சார்பிலே அவர்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த செய்திக்கான ஆயத்த பாடலை தொடர்ந்து அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். மீட்பின் கீதத்திலே 223வது பாடல். மீட்பின் கீதம் 223. பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. இணைந்து பாடுவோம்.
உமது ஆலய கையளிக்கிறோம் சுவாமி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆசீர்வாதமான இந்த ஓய்வு நாளின் காலநிலையிலும் உங்களோடு கூட கர்த்தரை ஆராதிப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு பிறகு இந்த திருச்சபையிலே செய்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அடிக்கடி குருவானவர்களின் அழைப்பதுண்டு. இந்த நாளிலே தேவன் அதை வாய்ப்பு செய்தார். அதற்காக ஆண்டவரை அதிகமாக துதிக்கிறேன். அதுக்கு போதகருக்கு உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஒருவேளை கொஞ்சம் முந்தின தலைமுறைக்கு எனக்கு தெரியும், இப்போ உள்ள ஜெனரேஷன் எனக்கு தெரியாது. நிறைய புது முகங்கள் உங்களை பார்ப்பது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஐயா சொன்ன மாதிரி இந்த திருச்சபையிலே வளர்ந்து வாழ்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பல இடங்களிலே ஆசீர்வாதமாக இந்த ஒரு திருச்சபை, அதற்காக ஆண்டவரை அதிகமாக துதிக்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை ஆசிரியருக்கு ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் நமக்கு உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நமக்கு அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருத்தல் அல்லது கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்திருத்தல். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமான திருச்சபை மக்களே, மிக அருமையான ஒரு தலைப்பு. பொதுவாக கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறிப்பிடுவதற்கு அரமேயி மொழியில மாரநாதா என்கிற பதத்தை பயன்படுத்துகிறார்கள். இன்னைக்கு போதகர் அவர்கள் ஆரம்பத்தில் ஜெபம் பண்ணுவது கூட மாரநாதா என்கிற வார்த்தையை பயன்படுத்தியதை நாம் பார்க்கிறோம். மாரநாதா என்கிற வார்த்தை வாரும் கர்த்தாவே, வாரும் கர்த்தாவே என்று சொல்கிற ஒரு அருமையான ஒரு மொழியாக்கமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. கிறிஸ்துவின் 1ஆம் வருகைக்காக ஆயத்தப்பட்டு யூத ஜனங்கள் பல இடங்களிலே காத்திருந்தார்கள். இயேசுவே மேசியாவே வாரும் என்று அழைத்தார்கள். அவர் கிறிஸ்து இயேசுவாக வந்தார் இந்த உலகத்திலே. அதன் விளைவாக அதை தான் நாம் கிறிஸ்துமஸ் என்று ஆராதிக்கிறோம். கிறிஸ்துவின் 1ஆம் வருகை கிறிஸ்துமஸ், அதை கிறிஸ்துமஸ் என்று நாம் ஆசரிக்கிறோம். ஆகிய திருச்சபை விசுவாசிகள் கிறிஸ்துவின் முதல் வருகையை அனுபவித்தவர்கள் அவருடைய 2ஆம் வருகைக்கு காத்திருக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் மாரநாதா என்ற வார்த்தையை அடிக்கடி அவர்கள் பயன்படுத்தினார்கள். நம்ம யாரையாவது புதுசாக ஒரு ஆளை பார்த்தோம்னா தோத்திராண்ணே, தோத்திராங்கள் அல்லது வணக்கண்ணே அல்லது என்ன சொல்லுவோம், அதுக்கு மேலன்னா பிரைஸ் லார்ட்னு சொல்லுவோம், அப்படிதானே? ஆனால் அந்த காலத்தில் ஆதி திருச்சபை விசுவாசிகள் என்ன செய்வாங்களா, பக்கத்தில் மற்ற அடுத்த விசுவாசிகளை பார்த்த உடனே மாரநாதா மாரநாதா என்று சொல்லி சொல்கிறார்கள். வாரும் கர்த்தாவை அவன் மனசுல எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு இருந்திருந்தால் அந்த வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தியிருப்பார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்து எவ்வளவு எதிர்பார்ப்பு அவரிடத்தில் காணப்பட்டது. முதலாம் நூற்றாண்டிலேயே இப்படிப்பட்ட ஒரு ஆரம்பமான காலங்களிலேயே கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்த ஒரு ஆவல். இந்த வேளையிலே தேவனுடைய பிள்ளைகளாக கிறிஸ்துவின் முதல் வருகையை கிறிஸ்துமஸ் பண்டிகையாக ஆசரிக்கிறனா, கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காக காத்திருந்து நாம் ஆயத்தப்பட வேண்டும், விழிப்புடன் காணப்பட வேண்டும், நம்பிக்கையோடு காணப்பட வேண்டும் என்பதை தான் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. கிறிஸ்துவின் 1ஆம் வருகைக்கும் 2ஆம் வருகைக்கும் அநேக தொடர்புகள் உண்டு. கிறிஸ்துவின் முதல் வருகை கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்த நம்பிக்கையையும் நிச்சயத்தையும் தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு தருகின்றது. வேதாகமத்தில் 1845 இடங்கள்ல கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதா? 1845 இடம். நம்ம அடிக்கடி கிறிஸ்துமஸ் பண்டிகையை ரொம்ப விமரிசையாக கொண்டாடுகிறோம், மிகவும் நல்லது. ஆனால் பைபிளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு என்பதையும் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். முதல் வருகையை நாம் கொண்டாடுகிற வேளையிலே நாம் 2ஆம் வருகையை நோக்கி எதிர்பார்த்திருப்பதற்காக தேவனை அழைக்கிறார். முதலாம் வருகையிலே கொடுக்கப்பட்ட செய்தி என்ன? வானத்திலே தூதர்களுக்கு வந்து சொன்ன வார்த்தை என்ன? பயப்படாதீர்கள். மத வார்த்தையை பயப்படாதீர்கள். Don't be afraid.
ரொம்ப அருமையான வார்த்தை. பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். நீங்க வாசிக்க கேட்ட லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரம் 32வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. பயப்படாதே சிறுமந்தையே, சிறுமந்தையே பயப்படாது. சிறுமந்தையான யாரு? நம்ம அடிக்கடி சொல்லுவோம், நாங்க கிறிஸ்டின் சொல்லுவோம் மைனாரிட்டி, நாங்க சின்ன கூட்டம். ஆண்டவர் எப்பவுமே நம்ம சின்ன கூட்டமாக தான் வச்சிருக்காரு. சின்ன கூட்டமாக தான் உப்பாக நீங்கள் ஒளியாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று தேவனம் எதிர்பார்க்கிறார். லூக்காவின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 32 வசனத்துல சொல்லுற முதல் வார்த்தையே பயப்படாதே சிறுமந்தையே. கிறிஸ்துமஸ் gives a call not to fear. கிறிஸ்துமஸ் பண்டிகை நமக்கு கொடுக்கிற அழைப்பு, நீங்கள் பயப்படாதீர்கள். வேதத்திலே சுமார் 365 நேரம் பயப்படாதே 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 என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 365 இடத்துல சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த வருஷத்துல 365 நாள் தானே. அப்ப தினமும் ஆண்டவர் நம்மை சொல்றது, பயப்படாதே சிறுமந்தையே, நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை ஞாபகப்படுத்துகின்றார். கிறிஸ்துவின் பிறப்பில் கூட லூக்காவின் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 30வது வசனத்துல பார்ப்போம்னா, அங்கு மரியாதை நோக்கி தேவதூதன் சொல்கிறார், பயப்படாது. இன்னும் கொஞ்சம் கீழே வருவோம்னா மத்திய 1வது அதிகாரம் 20வது வசனத்துல யோசேப்பை பார்த்து தேவதூதன் சொல்கிறார், பயப்படாது. அதுபோல மேற்பர்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாது. கிறிஸ்துவின் முதலாம் வருகையிலே பயப்படாதே பயப்படாதே என்ற வார்த்தை எவ்வளவு ஆதரவான செய்தியாக சொல்லப்பட்டதோ அதுதான் இன்றும் தற்கால கிறிஸ்தவர்களாகி நமக்கும் சொல்லப்படுகிறது. பொதுவாக மனுஷனா பறந்துட்டாலே நமக்கு பயம் இருப்பாங்க. அப்படிதானே சைக்காலஜிஸ்ட் மனோதத்துவ நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மனிதனுக்கு கிட்டத்தட்ட 500 விதமான பயங்கள் காணப்படுகிறது. சரிதானா? 500 விதமான பயம். அதுல 400க்கும் மேற்பட்ட பயம் என்ன பயமா தெரியுமா? எதிர்காலத்தை குறித்த பயம். இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, அது நடக்கணுமோ, ஆனா அதை குறித்த பயம். பெரும்பாலான பயங்கள் எதிர்காலத்தை குறித்த பயம். அருமையான கேள்வி, கிறிஸ்துவின் பிறப்பில் சொல்லப்பட்ட செய்தி பயப்படாதே. தற்கால கிறிஸ்தவர்களாக நமக்கும் சொல்லப்படுகிற செய்தி பயப்படாதே. 400 ஆண்டுகள் புதிய ஏற்பாட்டிற்கும் பழைய ஏற்பாட்டிற்கும் இடையிலே தீர்க்க தரிசனங்களின்றி, எந்த வெளிப்பாடுமின்றி, மேசியா இன்றி, விடுதலை இன்றி, பாவத்திலிருந்து மீட்பு இல்லாமல் பயந்து நடத்திக் கொண்டிருந்த இருண்ட காலங்களிலே சொல்லப்பட்ட செய்திதான் பயப்படாதே. உங்களுக்காக இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்பதுதான். இயேசு கிறிஸ்து இம்மானுவேலராக இந்த உலகத்திலே வந்து விட்டார். நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நிறைய பேர் உண்டு. அந்த பெயரிலே மிகச் சிறப்பான பெயர் இம்மானுவேலர். கடவுள் விண்ணுலகை விட்டு மண்ணுலகிலே மனிதனோடு கூட இருப்பதற்காக. பழைய ஏற்பாட்டிற்கு புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் வருவார், மீண்டும் சென்று விடுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நம்மோடு கூட தங்கி இருப்பதற்காக, நம்மிலே வாசம் செய்வதற்காக இம்மானுவேலராக வருகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதனை தமது சாயலாக படைத்து அழகு கண்ட தேவன் மனிதன் பாவம் செய்து அவரின் சாயலை இழந்த போது தேவன் மனித சாயலாக இந்த உலகத்திலே வந்ததுதான் இம்மானுவேலர். இதுதான் ஒரு தேவனுடைய மனிதர் குறிப்பிடுகின்றார். மனு மக்களை தேவ பிள்ளைகளாக தேவகுமாரன் மனிதனானார். மனு மக்களை தெய்வ பிள்ளைகளாக தேவகுமாரன் மனிதனானார். அதாவது நம்ம கொண்டாடுறோம். இப்படிப்பட்ட வேளையிலே இந்த இம்மானுவேலர் ஏழை கோலத்திலே மாட்டுத் தொழுவிலே மிக சாதாரணமாக தமது முதல் வகையின் போது வந்தார். மிக எளிமையாக, எந்த விதமான விளம்பரமும் இன்றி எளிமையாக வந்த தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்தது நிமித்தமாக கொடுக்கப்பட்ட செய்தி பயப்படாது. ஆனால் இரண்டாவது வருகையிலே நியாயாதிபதியாகிய ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சிந்திக்க வேண்டும். நாம் எவ்வாறு காணப்படுகிறோம்? கிறிஸ்து இயேசுவுக்குள் தெய்வ பக்தியாய் நடக்க விரும்புகிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று பைபிள் சொல்லுது. இந்த லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரம் 32ஆம் வசனத்துக்கு மேல பார்ப்போம்னா, அங்கேயும் பார்த்தீங்கன்னா காக்கை குஞ்சுகளை போஷிக்கிறனா, ஆகாய பட்சிகளை பற்றி போஷிக்கிறனா, உனக்கு நான் போஜனம் கொடுக்க மாட்டேன்னா, தலையில் இருக்கிற ஒரு மயில் கூட தேவனுடைய சித்தம் இல்லாமல் விடாதே, பயப்படாது. இந்த உலகத்திலே உனக்கு எதிராக வரக்கூடிய எந்த சூழ்நிலையையும் கண்டு பயப்படாது என்று அழகாக சொல்லிட்டுனா, அந்த 34 வசனத்துல வராது, பயப்படாது சிறுமதி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது தற்கால கிறிஸ்தவர்களாகினா ஆண்டவரத்தில் நாம் சொல்லுவோமா, மாறினார்தான் வாரும் கர்த்தாவே, நாங்கள் பயப்பட வேண்டாம், நீர் வாரும் என்று நாம் அவருக்கு அழைப்பு கொடுக்க நாம் இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். இதைதான் இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் நமக்கு உணர்த்துகிறது. இரண்டாவதாக லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்கிறது, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். Christmas gives a call to inherit his kingdom. இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு, அவருடைய இரண்டாம் வருகையை அனுபவிப்பதற்கு, எதிர்நோக்கி இருப்பதற்கு நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் நமக்குரியது. தேவன் அதை கொடுக்க பிரியமாக இருக்கிறார். பைபிள்ல 122 இடங்களிலே தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அடியெடுத்து வைத்த முதல் செய்தியே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்தது. He was preaching about kingdom of God. தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அப்படி என்றால் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவர்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள். இப்பவும் கிறிஸ்தவங்களுக்கு தான் 2 டபுள் டூயல் சிட்டிசன்ஷிப் உண்டா. நாம் இந்திய நாட்டின் பிரஜைகள், அதே நேரத்திலே தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகள். We are the citizens of India as well as the citizens of the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்கள். அப்படி என்றால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது அவருடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளுதலாக அமைகின்றது. எப்பொழுது கிறிஸ்து நமது வாழ்வில் பிறக்கிறாரோ அப்பொழுதே ஒரு ராஜ்யம் நம்மிடத்திலே வந்துவிட்டது. அவரது சமாதானம் நமது சமாதானமாகிறது, அவரது சந்தோஷம் நமது சந்தோஷமாகிறது, அவரது ஊழியம் நமது ஊழியமாகிறது. அவரது அரசாங்கம், தேவனுடைய அரசாங்கம், தேவனுடைய ராஜ்யம் தனித்தன்மை வாய்ந்தது. அது நமக்கு நன்றாக தெரியும். மீகாவின் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்ப்போம். மீகா 5:2 வாசிக்கிறீங்களா? மீகா 5வது அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவுக்குள்ள யூதேயாவில் 1000 மக்களை சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. நமது ஆண்டவர், அவருடைய ராஜாங்கம், அவருடைய ராஜ்யம் வித்தியாசமானது. அவர் பிறப்பிலேயே ராஜா. அதனால்தான் அவ்வளவு பெரிய ஞானிகள் பாலநேசுவை மாட்டுத் தொழுவிலே மிக எளிமையான கோலத்திலே பார்த்த பொழுது கூட சாஸ்திராங்கமாக பணிந்தார்கள். அவருடைய ராஜ்யத்திலே உயர்வும் இல்லை, தாழ்வும் இல்லை. நல்ல பாட்டு பாடுறவங்க இயேசு உயர்வும் இல்லை, தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. அவருடைய ராஜ்யம் வித்தியாசமான ஒரு ராஜ்யம். அவரை ஏற்றுக்கொண்ட அனைத்து மக்களுக்கும் அவர் ராஜா. இந்த சமுதாயத்திலே அடித்தட்டு மக்களுக்கும் அவர் ராஜா, மேல்தட்டு மக்களுக்கும் அவர் ராஜா. அதனால்தான் மேய்ப்பர்களுக்கும் ஞானிகளுக்கும் அவருடைய நற்செய்தி, அவர் பிறப்பின் நற்செய்தி சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே கிடையாது. அது நித்திய ராஜ்யம். ஏதோ 2000 வருடத்துக்கு முன்னதாக பிறந்த இயேசு கிறிஸ்து 2000 வருட கடவுள் அல்ல. அவர் நித்திய காலமுடையவர். உலக தோற்றத்துக்கு முன்னே காணப்படுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி அவர் சொல்லும் பொழுது கூட
அவர் ஆட்சிக்கும் அவர் வல்லமைக்கும் எல்லையே கிடையாது. எல்லா வல்லமையும் ஒருங்கே பெற்ற முழுமுதற் கடவுள் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் அவர் ராஜ்யம் உலகத்திற்குரியதல்ல. His kingdom is eternal. His kingdom is spiritual. அவருடைய ராஜ்யம் நித்தியமானது, நிலையானது, ஆவிக்குரியது, மகிமையுடையது, அழிவில்லாதது. அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தின் புத்திரர்களாக நம்மை அழைக்கிறார். அப்படிப்பட்டவர் தான் தம்மை தாழ்த்தி நம்மை உயர்த்தினார். எந்த ராஜாவும் தன்னை உயர்த்துவதற்கு மக்களை தாழ்த்துவானா, நம்மை உயர்த்துவதற்காக நம்மை தாழ்த்தினார். அவரை நாம் ராஜாவாக நமது சிம்மாசனத்திலே இதயத்திலே உட்கார வைத்து அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கர்த்தருடைய ஜெபத்தில் கூட ரொம்ப அழகாக இருக்கும், உடைய ராஜ்யம் வருவதாக. அதுதான் நமக்கு அல்டிமேட்டா ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. ஆண்டவரே ராஜ்யம் முழுமையிலே வேண்டும். ஆரம்பித்து விட்டது, அது எங்கிலே ஆரம்பித்து விட்டது, இன்னும் இந்த உலகத்தில் ஆரம்பித்து விட்டது, அது முழுமையடைய வேண்டும். உடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லுவோம். அது வரணும்னா அவருடைய ராஜ்யம் உலகம் தான் பரவ வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். எல்லாருடைய முழங்கால்களும் வாசிக்கின்ற ஏசாட்சிகின்ற சிறுத்தத்தில் கூட எல்லா மக்களும் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாருடைய முழங்கால்களும் அற்புதமாக முழங்க வேண்டும். அப்பொழுது அவருடைய ராஜ்யம் முழுமை பெறுகின்றது. அருமையான தேவர்களே, ஏவுடைய ராஜ்யத்தை பெற்று அனுபவிக்க அவருடைய ராஜ்யத்தை இந்த உலகிலே கட்டி எழுப்பதற்காக இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் நமக்கு அழைப்பு இருக்கின்றது. மூன்றாவதாக பார்ப்போம் என்றால், கிறிஸ்துவின் பிறப்பு அவருடைய இரண்டாம் வருகைக்காக விழிப்புடன் காத்திருக்க நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. முதல்ல சொன்னேன், இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் நமக்கு கொடுக்கிற அழைப்பு, சிறுமந்தையே பயப்படாது. இரண்டாவது சொல்லுது, நீங்கள் சாதாரண நாட்கள்ல கிடையாது, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்கள், அப்படி ராஜ்யத்தை கட்டி எழுப்புங்கள், அப்படி ராஜ்யம் முழுமை பெறட்டும். அதற்கு இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. மூன்றாவதாக, இந்த இரண்டாம் வருகைக்காக கிறிஸ்து பிறப்பவருடைய இரண்டாம் வருகைக்காக விழிப்புடன் காத்திருக்க நமக்கு அழைக்கப்படுகின்றது. எப்பொழுது வருவார் என்று காத்திருக்க 36 வசனத்தை வாசிங்க. லூக்காவின் சுவிசேஷம் 12:36. எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். Christmas gives a call to wait vigilantly for His kingdom. ஆண்டவரே, நீர் எப்பொழுது வருவீர்? இயேசு கிறிஸ்துவின் வருகையை, முதல் வருகையை பார்ப்பதற்காக ஞானிகள், வானசாஸ்திரம் கற்றவர்கள் அங்கு மிகவும் பிரயாசப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அவங்க ஒன்றும் யூதர்கள் அல்ல, அவர்கள் ஒன்றும் பெரிய கிறிஸ்துவை அறிந்தவர்கள் கிடையாது. ஆனால் அவர்கள் சாதாரண ஒரு வானியல் நிபுணர்கள், வானியலை பற்றி கற்றுக்கொண்ட ஒரு அஸ்ட்ரானமர்ஸ் என்று கூறுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்தார்கள்? கடவுளை தேடுகிறார்கள். கடவுளை பார்ப்பதற்காக, நட்சத்திரத்தின் அடையாளத்தை அவர்கள் காண்பதற்காக தேடுகிற வேலைகள்லாம் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், யூத ராஜசிங்கம் பிறந்திருக்கிறார் என்று அறிந்த உடனே அவங்க எவ்வளவோ பிரயாசப்படுகிறார்கள் அவரை பார்க்கணும்னு சொல்லி. மிக சாதாரண நிலையில பிறந்த இயேசு கிறிஸ்துவை மேற்கட்டு மக்களாகிய ஞானிகள் பார்ப்பதற்காக கிட்டத்தட்ட 1000 மைல் கடந்து வந்தார்கள். 12 நாள் பிரயாணம் பண்ணி மலைகளை தாண்டி நீர்நிலைகளெல்லாம் தாண்டி வந்து அவரை காண வருகிறார்கள். எருசலேமுக்கு வராங்க. வந்துட்டு யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற இயேசு என்று எங்கே கேட்கும் பொழுது அங்கே என்ன நடக்குது? அப்படி ஒரு ஆள் இங்கே இல்லையா? அப்படி ஒரு பறக்கலையா? ஒன்றும் இல்லை. எவ்வளவு பெரிய ஏமாற்றம் பாருங்க. அந்த ஒரு கேள்வி எருசலேமே மிக மரண கோலத்திலே தள்ளுவதை நாம் பார்க்கிறோம். பல சோர்வுகளின் மத்தியிலே, அந்த ஏமாற்றத்தின் மத்தியிலே, அவமானத்தின் மத்தியிலே
என்பதை விட்டுவிடாமல் கிறிஸ்துவை தேடி செல்கிறார்கள். ஒருவேளை நம்ம சொல்லலாம், குருவார் அவர் குறிப்பிட்டது போல 206 வருட பழமையான பாரம்பரிய திருச்சபை தான் நம்ம குலத்தொலை திருச்சபை. சொல்லலாம் ரொம்ப ஹிஸ்டாரிக்கல், 206 years old ட்ரெடிஷ்னல் சர்ச். ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். சான்ஸ்மித் ஐயர் நம்ம சுவிசேஷத்தை எடுத்துட்டு வந்தாரு. அது விளைவாக நம்ம ஊரே கிறிஸ்தவத்தில் இருக்கிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம்! நாங்கள் கிறிஸ்துவை கண்டுபிடித்தோம் என்று கூறிவிட்டு அதிலே நின்றோம் என்றால் நமது கிறிஸ்தவம் மிக குறைவானது. கிறிஸ்துவை பார்ப்பது மட்டுமல்ல, நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து பெற வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில அனுமதி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். எப்பொழுதும் கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காக காத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அனுபவத்தை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பொதுவாக கிறிஸ்தவர்கள் மத்தியில 3 விதமான கூட்டத்தார் இருக்கிறாங்க. கிறிஸ்துவின் வருகை, 2ஆம் வருகை குறித்து சிந்திக்கிற மக்களிலே 3 வகையான மக்கள். முதல் கூட்டத்தார் எப்படின்னா, கிறிஸ்துவின் வருகை முதல் வருகையை நல்லா கொண்டாடுவாங்க. 2ஆம் வருகை பற்றி கவலையே பட மாட்டாங்க. அது எப்போ போட்டியா ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. நான் சின்ன பிள்ளையா இருந்ததே சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் வரல, அவர் எப்போ வந்தாங்கன்னா வந்துட்டாங்க. நாங்கள் முதல் வருகையை கொண்டாடுவோம், அதிலே நிறுத்துவோம். இது ஒரு கூட்டத்தார். இன்னொரு கூட்டத்தார் என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் வருகையை அனுபவித்தவர்கள் அதே நேரத்தில் அதை ஒன்றுதான் பார்த்து கொண்டே இருப்பார்கள். அவர் பரமேறி செல்கிறார். பரமேறி சென்ற உடனே அவர் திரும்ப எப்போ வருவார் 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 என்று அவரை பார்த்து கொண்டே எதிர்பார்த்து கொண்டே தங்களை மற்றும் ஆவிக்குரிய ரீதியாக வைத்துக் கொண்டு வேற எந்த ஊழியமும் செய்யாமல் சுயநலத்தோடு காணப்படுகிற ஒரு கூட்டத்தார். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அனைத்து கிறிஸ்தவர்கள் காணப்படுகிறாங்க. தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டும் பார்ப்பாங்க. இயேசு கிறிஸ்து வருகைக்கு தங்களை ஆயத்தப்படுத்துவார்கள். மற்றவர்களை பற்றி எந்த கஷ்டத்தையும் கொள்ள மாட்டார்கள். எப்பவுமே அவங்க பேச்சு மூச்சு எல்லாமே ஆண்டவர் வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும், அவ்வளவுதான். அதனாலதான் அப்போஸ்தலர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்தை எடுத்து வரப்பட்ட இயேசுவானவர் இப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக, எப்படி உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் திரும்பி வருவார் என்று அருமையா அப்ப அந்த காலத்திலே முதல் வருகையின் போது இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுக்கப்பட்ட வேளையிலே எப்போ வருவார் எப்போ வருவார் எப்போ வருவார் என்று ஒரு கூட்டத்தார் தங்களை மட்டும் சுயநலத்தோடு பார்த்துக் கொண்டிருந்த கூட்டத்தார். இன்னொரு கூட்டத்தார் இருக்காங்க. இவங்க தான் எப்படி தெரியுமா? ஆதி திருச்சபை விசுவாசிகள். எப்படி தெரியுமா? அந்த உலகத்தையே மாற்றி கொண்டவர்கள். அடிக்கடி நான் நினைச்சு பார்ப்பேன், 12 சீஷர்கள் இந்த உலகத்துக்கு இந்த உலகத்தை மாற்றப்பட்டவர்கள், உலகத்தை கலக்குகிறவர்கள். கிறிஸ்துவின் வருகைக்கு பல விதங்களில் ஆயத்தப்படுத்தின மக்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மாரநாதா மாரநாதா என்று சொல்லி ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்ப்போம் மட்டுமல்லாமல் மற்ற மக்களையும் இந்த மாரநாதாவின் ஆட்சிக்கு உட்படுத்த வேண்டும் என்று அநேகர் ஆயத்தப்படுத்தினார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எத்தகைய கூட்டத்தார்? முதல் கூட்டமா, 2ஆவது கூட்டமா, 3ஆவது கூட்டமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தி மேய்ப்பர்களுக்கு சொன்ன உடனே படிக்காதவர்கள், சமுதாயத்தின் அடித்தட்டு மக்கள் அவரை பறைசாற்றினார்கள் என்பதாக வேதாகமம் கூறுகிறது. கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை நோக்கி காத்திருக்கிற நாம், கிறிஸ்து பிறந்த 2000 வருஷம் ஆன பிறகும் அவர்கள் பாலநேசு பிறந்திருக்கிறார், ரட்சகர் இந்த உலகத்தில் வந்து விட்டார், உங்கள் பாவங்களை போக்கி விட்டார் என்று சொல்வதற்கு அறிந்து கொள்ளாத மக்கள் இன்னும் அநேகம் நம்ம தேசத்தில் காணப்படுகிறார்கள். கிறிஸ்துவின் முதல் வருகையின் போது மனிதனாக ஏழை கோலம் கொண்டு வந்தார். 2ஆம் வருகையின் போது நியாயாதிபதியாக, ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக, மகிமை பொருந்தியவராக வருவார். அவருடைய வருகை சற்று வித்தியாசமானது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் முதல் வருகையின் போது ஏரோது பரிசேயர் சதுசேயர் கூட்டத்தார் அவரை அடையாளத்தில் விடவில்லை. 2ஆம் வருகையின் போது நாம் அவரை எப்படி அடையாளத்தில் கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோம் என்று நாம் சிந்திக்க வேண்டும். கிறிஸ்துவின் முதல் வருகையிலே அவரை ரட்சகராக கண்டு அனுபவித்தவர்கள் 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்படுத்த இந்த
காணப்பட வேண்டும். நமது ஆவிக்குரிய அணுகுட்டம், ஆவிக்குரிய வாழ்வு எப்பொழுதும் அணுகுள்ளதாக காணப்பட வேண்டும். இயேசுதான் முதல் கடவுள் என்ற அடையாளம் கண்டு கொண்ட நாம் அவருடைய ஊழியத்திலே நம்மை பலவிதங்களில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அவருடைய பல பிறப்பிலே மகிழ்ச்சி காண்கிற நாம் அவருடைய வருகைக்கு என்று நாம் ஆயத்தப்படுகிறோமா? அப்படி என்றால் இந்த கிறிஸ்துமஸ் காலம் நமக்கு கொடுக்கிற அழைப்பு, மாறனாதா வார்க்கர்த்தாவே, மாறனாதா வார்க்கர்த்தாவே என்கிற அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஆண்டவரோடு கூட இணக்கம் தெரிவிப்போம். தேவன் நமக்கு அதற்கு அருள் புரிவாராக. ஜெபம் செய்வோம். ராஜா விராஜன் இயேசு வருவார், சந்திக்க ஆயத்தமா வருவேன் என்றவர் சீக்கிரம் வருவார், சந்திக்க ஆயத்தமா. மானிடரே சந்திக்க ஆயத்தமா, ராஜாதிராஜனாய் வந்திடுவார், சந்திக்க ஆயத்தமா. பல்லாயிரம் மக்கள் ஆயத்தமே, சந்திக்க ஆயத்தமா. பரலோக வாழ்வின்னல் பாக்கியத்தை சந்திக்க ஆயத்தமா. மானிடரே சந்திக்க ஆயத்தமா, ராஜாதிராஜனாய் வந்திடுவார், சந்திக்க ஆயத்தமா. ஆம் கர்த்தாவே வாரும், மாறனாதவே வாரும். ஆண்டவரே, முதல் முறையை நாங்கள் ஆசிரிக்கிறோம், இரண்டாவது தாழ்த்தப்பட வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கின்றீர் சுவாமி. கிறிஸ்துமஸ் ஆண்டவரே, இரண்டாவது அழைப்பு கொடுப்பதை உணர்கிறோம். முடிய சமுத்திரம் கூட தாழ்த்தி தருகிறோம். என்ன ஆழமான செய்தி சுவாமி. பயப்படாதே, தேவனுடைய ராஜ்யம் உனக்குரியது. நீ தேவனுடைய ராஜ்யத்தை கிறிஸ்து வருகை என்று இரண்டாவது ஆயத்தப்படுத்து, ஆயத்தமாக இருக்கிற வார்த்தையை கொடுக்கிறேன். ஆண்டவரை சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரை மாறப்பதா வார்த்தையாவே இருக்கிறோம். உண்மை அழைக்கிறோம் சுவாமி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம்.